கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கூட வசனம் யோசுவா 1 அதிகாரம் 7 வசனம். நம்ம இந்த வசனத்தை படிக்கலாம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாத இருப்பாயாக. இப்போ இந்த வசனத்துல இருந்து நம்ம 2 குறிப்பு பார்க்கலாம். முதலாவது குறிப்பு, மோசே இறந்த பின்பு யோசுவாக்கு ஒரு பெரிய பொறுப்பு கர்த்தர் தருகிறார். அந்த பொறுப்பு என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறது. யோசுவாக்கு சின்ன வயதிலே இவ்வளவு பெரிய பொறுப்பு தந்தனால அவருக்கு பயமா இருக்கும், குழப்பமா இருக்கும். அதனாலதான் கர்த்தர் இந்த வசனத்துல சொல்லுகிறார், பலன் கொள், திடமனதாயிரு. இந்த பலன் மாம்ச பலன் இல்லை, இது ஆவியான பலன். அப்புறம் இந்த ஆவியான பலன் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? பவுல் எபேசியர் 6:10 சொல்கிறார், கடைசியாக என் சகோதரே, கர்த்தரிலும் அவருடைய சத்தியத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இதுல இருந்து பாக்குறோம், கர்த்தரோட வல்லமையில இருந்தா நம்மளுக்கு பலன் வருது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணா, கர்த்தரை ஜெபிக்கணும், கர்த்தரோட வசனத்தை நம்ம தியானிக்கணும், அப்புறம் ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதை வச்சுதான் நம்மளுக்கு ஆவியான பலன் கிடைக்கும். 2வது குறிப்பு என்னன்னா, கர்த்தர் யோசுவாட்ட சொல்கிறார், மோசேக்கு தந்த எல்லா கட்டளைகளில் படி அவர் நடக்கணும். அப்புறம் இன்னொன்னு சொல்கிறார் என்னன்னா, வலது இடதுபுறம் வலகாத இருப்பாயாக. அப்பனா வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. கர்த்தர்கிட்ட மட்டும் கண்கள் வச்சு கர்த்தர் சொல்றபடி அப்புறம் கர்த்தரோட பாதையில நம்ம நடக்கணும். இந்த வசனத்தை போல் நம்ம நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.